118வது சங்கீதம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை? இன்னும் ஏசப்பா நம்மளை பிரகாசம் அடைய செய்கிறதுக்கு தடைக்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில இருளான காரியங்கள் இருக்குது. அந்த இருளான காரியங்கள் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுறதுக்கு தடைக்கல்லாக காணப்படுது. அந்த இருளான காரியங்கள் என்னென்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பாவமாக இருக்கலாம், இன்னும் சாபங்களாக இருக்கலாம், நம்முடைய குணாதிசயங்களாக இருக்கலாம், இன்னும் ஏசப்பா விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருப்போம். அதனால் வந்த சில தீங்குகளாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் காணப்படுற இருள். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுறதுக்கு தடைக்கல்லாக இருக்கிற தடை கற்களும். இன்றைக்கி நம்ம இந்த இருளான காரியங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு ஏசப்பா கிட்ட உதவி கேட்போம். இன்னும் அந்த இருளான காரியங்களை நம்ம விட்டு விலகி ஏசப்பாடைய வழிகளில் நடக்கும்போது ஏசப்பா நம்மளை பிரகாசிக்க செய்வார். இந்த பிரகாசம் அடையும் போது நம்ம மற்றவங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக மாறுவோம். ஒரு லைட்டு மற்றவங்களுக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி ஏசப்பா நம்மளையும் பிரகாசிக்க செய்வார். நம்மளை பிரகாசிக்க செய்கிற ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.